நிறைய விருச்சக ராசி நண்பர்கள் ஒரு நல்ல உயர் அந்தஸ்துல உயர் பதவியில இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. இந்த 240 நாள் உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 240 நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். தொழில நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போது, லாபத்தை அள்ளி கொடுக்க போது, புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போது, புதிய வாய்ப்புகள் வரப்போது. தொழில ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணணும். ஏன்னா இந்த பஞ்சமஸ்தானத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, முதல்ல இந்த வக்கர நிவர்த்தி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது தன்னுடைய இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திரம். அப்ப சனின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன், தொழில்காரகன். உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணம். அப்ப அந்த சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு அன்ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய வந்திருக்கும். முக்கியமா வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வருகின்ற நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அடுத்த ஜூலை வரைக்கும், ஜூலை 27 வரைக்கும், அதாவது 240 நாட்கள் அவர் வக்கரமா இல்லாம சுப பலனை சுய பலனை தருவதற்கு காத்திருக்கார். அப்ப இந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம். அப்ப அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா, எந்த விஷயத்துக்கு நாம் மேற்கொள்ளலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சில ராசி அன்பர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏழரை சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, கண்டக சனி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கலாம், எதெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பதிவை இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி 240 நாட்கள் இருக்கு. வாழ்க்கையில நீங்க உண்மையிலே நான் சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 240 நாளை யூஸ் பண்ணுங்க. இந்த 240 நாள் உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்க போறார். இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது அனைத்து விதமான லாபங்கள், சந்தோஷங்கள், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம். இந்த 240 நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். அதே மாதிரி வேலையில உங்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் பொறுப்புகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சார் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. அந்த இடத்துல நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல சம்பளம் அதிகமாக பண்ணி கொடுப்பாங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நெருக்கடி இருக்கு அப்படின்னா மாறிடுங்க. சார் நான் மாறதுக்கு ட்ரை பண்ண நடக்கல, ஆனால் இந்த நவம்பருக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும், அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சே தீரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பார். அதே போல இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் காதலில் வெற்றி, திருமண வாய்ப்புகள், திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி திருமணம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆகி இப்போ அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிறைய விருச்சக ராசி என்பது இருக்கீங்க, இல்லாமல் இல்லை. அவங்களுக்கெல்லாம் அடுத்த திருமணம் அடுத்த 240 நாட்கள்ல நடந்தே தீரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் பெண்கள் முக்கியமா நிறைய பேருக்கு அபாஷன்லாம் ஆகி குழந்தை நிற்காம இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்கும், பயப்படாம இருங்க. கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. கன்சீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா கேர் எடுத்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் கண்டிப்பா நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தைய கொடுப்பாரு. ஆனா நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து, நீங்க கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும், கவனமா இருங்க.
அதே போல இரண்டாம் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்க விருச்சக ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு இரண்டாவது ஒரு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல விருச்சக ராசி என்பவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு வித்தியாசமான தொழில் பண்றவங்க யாருன்னு கேட்டா, வித்தியாசமான கண்ணோட்டத்துடன் வித்தியாசமான ஒரு வேலைப்பாடோட செய்யக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா விருச்சக ராசி என்பது தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுடைய பிளானிங்கே டோட்டலா வித்தியாசமா இருக்கும், மற்றவங்க மாதிரிலாம் இருக்காது. மற்றவங்க ஒரு மாதிரி பண்றாங்கன்னா நீங்க வேற மாதிரி பண்ணி சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி நிறைய தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசி என்பது இருக்கீங்க. நிறைய பேர் கலைத்துறையில இருப்பாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில இருப்பாங்க, நிறைய பேர் அரசியல்ல இருப்பாங்க. நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் ஒரு நல்ல உயர் அந்தஸ்துல உயர் பதவியில இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல யோகத்தை கொடுக்க போது, தொழில நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போது, லாபத்தை அள்ளி கொடுக்க போது, புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போது, புதிய வாய்ப்புகள் வரப்போது, கலைத்துறையில இருக்கவங்க ஒரு பேர் புகழ் வாங்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அது மேல உயர் பதவி உயர் அந்தஸ்துல இருக்கீங்க, அரசியல் இருக்கீங்க, நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல தொழில ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணணும். ஏன்னா இந்த பஞ்சமஸ்தானத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண வச்சு கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார். அதை மட்டும் கேர் எடுத்து உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லா தெரியுமா தெரியாதான்னு பார்த்துட்டு அதில் லாபம் கிடைக்குமா ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிட்டு பண்றது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த விருச்சக ராசி என்பதற்கு நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உறுதியா இருக்கு. வெளியூர்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தயாரா இருக்கு. ஆனா வேலையே இல்லை சார் அப்படின்னா வெளியூர் போங்க. தொழில லாபமே இல்லை சார்னா வெளிநாடு போய் தொழில் பண்ணுங்க, வெளியூர்ல போய் தொழில் பண்ணுங்க. அது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சார், வீசா முடிஞ்சு உட்காந்துருக்கேன், 3 மாசத்துக்குள்ள எனக்கு கிடைக்கலாம், எனக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லக்கூடிய வீசா கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகும். அங்க ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார்னா அந்த ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அதே மாதிரி அங்கேயே ஒரு கணவன் மனைவி கூட பிரச்சனை இருக்கு சார், வேற வழி இல்லாம ஒரு ரேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த மனமாற்றம் வரும். நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல 2ஆம் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 2வது குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கேயே ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும், அங்கேயே ஒரு வேலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை இல்லாம இருக்கு, அவங்க 2 பேருமே வேலை பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். எல்லா விதமான விஷயத்திலும் நன்மைகளை கொடுக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் டிராபேக் இருக்கு, உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கவனமா இருக்கணும். பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன், கர்ப்பப்பை கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அது மாதிரி ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிபி சுகர் இருக்குன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த பஞ்சமஸ்தானத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா 3ஆம் பார்வையை 7ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால சில ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் பஞ்சமஸ்தானத்துல இருந்து யோகங்களையும் பெரிய லாபங்களையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கடன் பிரச்சனைல இருந்து ஒரு தீர்வையும் கண்டிப்பா கொடுக்க போறாரு. உடல் நலத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலை நல்லா இருக்கு, கேந்திர திரிகோணத்துல இருக்கு அப்படின்னா இதை விட சுப பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கல, நான் எல்லாம் முயற்சி பண்றேன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமா அசுப கிரகங்களின் தசாபுத்தி, அதாவது முக்கியமா ராகு தசை, கேது தசை, சனி தசை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுப கிரகங்களுடைய தசாபுத்தி, சுக்கிர திசையும் புதன் திசையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கடன் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் உடைய கிரகநிலைகள், அது மட்டும் இருக்கக்கூடிய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, முக்கியமான ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. அதேமாதிரி ஏதாவது பிரச்சனை கண்டினியூஸாக இருக்குன்னா ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா நோட்டில் எழுதின மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதின மாதிரி கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம், அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய பிரசன்னமான சோழி பிரசனம் எப்படி பார்க்கறது, எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஜாமக்கோள் பிரசனம் எப்படி பார்க்கறது, அதுக்கப்புறம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கோவிலுக்கு எப்படி எந்தெந்த சாமியை வைக்கலாம், கோவில் நல்லா இருக்கா இல்லையா, கோவிலில் ஏன் பிரச்சனைகள் வருது, கோவிலில் ஏன் நல்லா வளர்ச்சி இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தேவ பிரசங்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரோம்.
இது வந்து ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.